இருக்குது படம். ஸ்டோரி என்னன்னா, அவங்க ஊர்லயே இருந்து நல்லா வெளிநாடு போவாத இங்கே இருக்கணும், இருந்து ஒண்ணா இருக்கணும்ன்றது தான் கதை. நல்லா இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு தான் அந்த படம் நினைக்கிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தமிழில். நான் வந்து கேரளா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சந்தோஷ் நம்பிராஜ் சார் அண்ட் சம்பத் சார். சந்தோஷ் நம் சார் இந்த படத்தோட டைரக்டர். அவர் தான் எனக்கு ஒரு முதல் சான்ஸ் வந்திருக்கு. இப்போ படம் பார்த்து இறங்குனது பரவாயில்ல, நல்ல கண்டென்ட் இருக்குன ஒரு சின்ன மூவி. இப்போ தான் பார்த்து இறங்குனது. என்னோடது முதல் மூவி தான். இனிமே தான் இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இந்த ஃபிலிம், தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னா கொஞ்சம் பெரிய இண்டஸ்ட்ரி. நல்லா இதுக்கப்புறம் நல்ல நல்ல புது படங்கள் எல்லாம் கிடைக்கும்னுள்ள நம்பிக்கையில் இருக்கிறேன். வணக்கம். இப்போ உழைப்பாளர் தினம் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். பொதுவாக தமிழர்கள் வெளிநாடுகளில் நிறைய ஊர்களில் உழைப்பாளர்களாக போய் வேலை செய்கிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், மிடில் ஈஸ்டில் நிறைய நாடுகள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒரு சிங்கப்பூரில் போயிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு உழைப்பாளர், ஒரு வேலைக்கு போகிற ஒருத்தருடைய கதை தான். அவங்களுடைய வலி, அவங்களோட சந்தோஷம், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் தான் இந்த படம் வந்து பேசியிருக்கு. சந்தோஷ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். டூலெட் மூலமாக நமக்கு அறிமுகமான சந்தோஷ் நம்பிராஜன் வந்து இந்த படத்துக்கு இயக்குனர், தயாரிப்பாளர் இருந்திருக்காரு. அவர் கூட நிறைய பேர் தயாரிச்சிருக்காங்க. அவரே ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் வந்து. அதுக்கப்புறம் அவர் வந்து வட்டார வழக்கு பண்ணார். வேற ஒரு இன்னொரு படங்களும் பண்ணார். அவர் வந்து ரொம்ப அழகா உணர்ச்சிகளை வந்து கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வெளிநாட்டு போகிறவங்களோட வலியையும் வேதனையும் வந்து சொல்ல வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. காதல், குடும்பம், மன வாழ்க்கை, அதில் அரசியல் தலையீடுகள், பொருளாதார பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து அவங்க கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து சிங்கப்பூர்ல இருந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூரில் வேலை செய்கிற தமிழர்களை வச்சு பிரதானப்படுத்தி எடுத்த படம். அதில் நிறைய பேர் வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவர் மீனாட்சி சுந்தரம், சிங்கை சுந்தர் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த படத்தில் 4 பாடல்களை எழுதியிருக்காரு. 2 பாடல்கள் எழுதியிருக்காரு. அதில் ஒரு சேட் வெர்ஷன் இருக்கு, அதனால் 3 பாடல்கள் எழுதியிருக்காரு. ரொம்ப அழகாக தீரா காதல்னு ஒரு பாட்டும், அப்புறம் சிங்கப்பூர் லைஃப்பை பற்றி ஒரு டைட்டில் சாங் இருக்குது, அதை இவர் எழுதியிருக்காரு. வாழ்த்துக்கள் அவருக்கு. இது வந்து கௌதம் பாபு இந்த படத்தில் வந்து இணை இயக்குனராக வந்து வேலை செஞ்சுருக்காரு. அசோசியேட் டைரக்டராகவும் இணை இயக்குனராக வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவர் வந்து சார் வந்து மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கான இசை அவர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான பாட்டு போட்டிருக்காரு. இந்த படத்தோட ஒரு ஃபேமிலி எபிசோடு ஒரு போர்ஷன் ஒன்று இருக்குது, காதல், கல்யாணம், முதலிரவு அப்படின்னு. அந்த போர்ஷனை வந்து ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அதுக்கு இவரோட இசையும் பாடலும் வந்து ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் எமோஷனாக இருக்குது. சின்ன சின்ன குறைகளை தாண்டி எமோஷனாக நிறைய விஷயங்களை கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் நண்பர் சந்தோஷ் நம்பிராஜன் மற்றும் இந்த படக்குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தொழிலாளர் தினம் படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல நல்ல கருத்தாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு சாங் நல்லா இருக்குது. அதாவது படத்தோட கதை எப்படி போகுதுன்னா, வெளிநாட்டில் போயிட்டு நம்ம வேலை செய்கிறோம். அது வேலை செஞ்சு பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க முடியாமல் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வரோம். திருப்பி கஷ்டம்னு சொல்லிட்டு திருப்பியும் போகிறோம், திருப்பியும் கஷ்டம்னு சொல்லிட்டு போகிறோம். இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்கலாம். என்னதான் நம்ம எது பண்ணியிருந்தாலும் வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு தான் ஆகணுன்ற நிலைமையை காமிச்சிருக்காங்க. அங்கே படுற கஷ்டத்தெல்லாம் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. உழைப்பாளர்கள் தினம். கடல் கடந்து நம்ம தேசத்தை விட்டு அங்கே வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரோட வழி என்ன, குடும்பத்தை விட்டு அங்கே வேலை பார்க்குறவங்களோட நிலைமை எப்படி இருக்குது, அவங்க மனநிலை எப்படி இருக்குது, குடும்பத்தை எப்படிலாம் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தத்ரூபமாக வந்து சந்தோஷ் நம்பிராஜ் சொல்லியிருக்காரு. மியூசிக்கு, கேமரா எல்லாத்துலேயுமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. தியேட்டருக்கு வந்து பாருங்கள்.